மீனராசிக்காரங்க இந்த 7 சனியில் செல்ல வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பைஞ்சிலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வாழைப்பணநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சுவாமியோட பேர். திருப்பைஞ்சீலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பைஞ்சீலின்னா என்ன அர்த்தம்னா, வாழை மரங்கள் அடர்ந்திருக்கக்கூடிய காடுன்னு அர்த்தம். இது எங்கே இருக்குன்னா, திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் அந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைஞ்சிலி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்தலத்தில் கல்வாழை அப்படிங்கிறது தான் ஸ்தல விருட்சமாகவே இருக்குது. திருமணம் தடை இருக்குது, மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது திருமண தடை இருக்குன்னா இங்கே போய் பரிகாரம் பண்ணிக்கோங்க. கல்வாழை அப்படிங்கிறதுக்கு பரிகாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு உடலியல் சார்ந்த தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கும், சில பேர்த்துக்கு மரண பையங்கள் அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு. இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் இந்த கோயிலை சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, சிவபெருமான் மார்க்கண்டேயனை வந்து யமன் பிடிக்க வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உதச்சிடுறாரு. அதனால் யமன் இறந்து போடுறான் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்போ மறுபடியும் யமனை வந்து உயிர்ப்பிச்சு கொடுக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னா பூமி பாரம் தாங்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால மறுபடியும் யமனை உயிர்ப்பித்து கொடுத்து அவனுக்கு பொறுப்பு கொடுத்த திருத்தலம்னு பார்த்தீங்கன்னா திருப்பைஞ்சிலி தான். இங்கே வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் இருப்பார், உமையம்மை இருப்பாங்க. 2 பேர்த்துக்கும் நடுவில் சோமாஸ்கந்த வடிவமாக, அதாவது வந்து கந்தர் இருப்பார், உமா சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவரும் இருக்கக்கூடிய வடிவம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மன் பாலகனாக இருப்பார், சின்ன குழந்தையாக இருப்பார். அவருக்கு அப்போ தான் பொறுப்பு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறனால குழந்தை வடிவத்தில் இருப்பார். யமபயம் போக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அப்படின்னா திருப்பைஞ்சிலி. இதுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது மீனராசிக்காரங்க போயிட்டு வரது நல்லது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம கொடுத்துடலாம்.